நீ வந்துடுவேன்னு உனக்காக காத்துட்டு இருக்கா பாரு உன் அம்மா. உன்னோட ஞாபகத்திலேயே அவ துடிச்சு சாகனா. பௌர்ணமி அன்னைக்கு நான் வேலையை முடிச்சே தீருவேன். இந்த வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி உன்னை வெளியே கூட்டிக்கிட்டு போய் பலி கொடுத்தே தீரணும். சும்மா பொய் சொல்லாத அமிர்தா. நான் எதுக்காக பாட்டி போய் சொல்லணும்? நான் நிஜமாவே கோவிலுக்கு தான் போயிருந்தேன். நீ சொல்றது உண்மைன்னா அப்போ அந்த போட்டோ பொய் சொல்லுதுங்கறியா? பரவாயில்லையே, கோவத்திலையும் பார்க்க நல்லதா இருக்கீங்க. என்ன ரொம்ப ஐஸ் பிடிக்கிற மாதிரி தோணுது? அர்ஜுன், எனக்கு உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணும், முடியுமா? நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ அப்ளிகேஷன் போடுவீங்கன்னு. நான் அப்பவே நினைச்சேங்க. சரி, என்னன்னு சொல்லுங்க. அது நான் இன்னைக்கு ஒரு விசேஷமான பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நான் அந்த பூஜை பண்றத மனுஷங்க யாரும் பார்க்கவே கூடாது. என்ன மனுஷங்க யாரும் பார்க்க கூடாதா? என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலங்க. அது அப்படி இல்ல. நான் பண்றது ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. நான் தனியா தான் பண்ணணும். யார் கண்ணிலையும் நான் படாம இருக்கணும். ரகசியமா பண்ணணும். ஒருவேளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அந்த பூஜைக்கு பலன் இல்லாம போயிடும். அதான் கீழேந்து யாரும் மேல வராம நீங்க பாத்துக்கிறீங்களா? ஓ, அப்படியா? சரி சரி, நீங்க நிம்மதியா பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு காவல்கார மாதிரி நான் நிப்பேன். பார்வதிக்கு விநாயகர் காவலா இருந்தாருல்ல, அந்த மாதிரி. இல்ல இல்ல, நீங்க காவல்லாம் ஒன்றும் காக்க வேண்டாம். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் மாடிக்கு வராம பாத்துக்கிட்டாலே போதும். இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என் பொண்டாட்டி என்கிட்ட இவ்வளவு அன்பா உதவி கேட்கும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும் தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க நிம்மதியா பூஜை பண்ணுங்க. அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? அது இல்ல ஹேமா, சாமி முன்னாடி நின்னு பேசுறதுக்கும் தனியா நின்னு பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இல்ல வழியில எங்கேயோ மரத்தடியில நின்னு வேண்டிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசியம்? விசித்திரமா இல்ல? வர வர உன் மருமக செய்யறதெல்லாம் எனக்கு என்னமோ ஏடா கூடமா தான் தெரியுது. இங்க பாருங்க அத்தை, சாமியை இப்படித்தான் கும்பிடணும் அப்படித்தான் கும்பிடணும்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா என்ன? இருந்தாலும் கண்ட இடத்துல நின்னு வேண்டிக்கிறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா சொல்லு. அப்படி இல்ல அத்தை, ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மாதிரி கடவுள்கிட்ட கனெக்ட் ஆவாங்க. இப்போ நம்ம அமிர்தா பூஜை பண்ற விதத்தையும் மத்தவங்க பூஜை பண்ற விதத்தையும் பார்த்தா வித்தியாசமா தான் இருக்கும். நாம வேண்டுற இடத்துல தெய்வம் இருக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தெய்வம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? நீங்க கரெக்டா சொல்றீங்கக்கா. அத்தை, பாவம் அமிர்தா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னா. அவளை விட்டுருங்க. அமிர்தா எது செஞ்சாலும் சரிதான். இந்த வேலையை மட்டும் நான் செஞ்சிருந்தா வீட்ல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிருப்பீங்க. சித்ரா, நீ வீட்டுக்குள்ள பூஜை பண்ணியே நான் இது வரைக்கும் பார்க்கல. இதுல ரோட்ல வேற நின்னு பூஜை பண்ணுவியா? ஐயோ, இருக்கலாம். ஒவ்வொருத்தர் பூஜை பண்ற விடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இல்லைங்கள. ஆனா ஒருத்தர் இப்படி தனியா நின்று எவ்வளவு நேரம் தான் பேசிட்டே இருப்பாங்க? அதுவும் இல்லாம அவங்க பேசின விதத்தை பார்க்கும்போது சாமி கிட்ட பேசின மாதிரி எனக்கு தோணல. ஏங்க என் பேச்சுல உங்க யாருக்கும் நம்பிக்கை வரலையா?
வேணும்னா இந்த போட்டோவை இன்னொரு முறை பாருங்க. டேய் யாரா நீ? நானும் இத்தனை நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன், அதுக்கு பிரசங்க தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டிய போட்டோ எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? டேய் உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அர்ஜுன் என்ன காரியம் பண்ற? கையெடு. ஹர்ஷா இந்த வீட்டோட வெல்விஷர். ஷட் அப் மயூரி. நலம் விரும்பி தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடாத, புரியுதா? இங்க பாருங்க அர்ஜுன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த அமிர்தா வாய மூடுறா. என் பொண்டாட்டி பேரை சொல்ற தகுதி இருக்கா உனக்கு? அவங்க என் பொண்டாட்டி, எங்க வேணும்னாலும் போவாங்க, யார்கிட்ட வேணும்னாலும் பேசுவாங்க. தாலி கட்ட புருஷன் நானே அவங்களை கேள்வி கேட்க மாட்டேன், நீ யாருடா அவங்களை கேள்வி கேட்க? ரகசியமே என் பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணி அவங்கள போட்டோ எடுத்து அதை எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கே காட்ட வந்திருக்கியே, எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க எல்லையை மீறி பேசிட்டு இருக்கீங்க. எல்லையை மீறின வேலைகளை செஞ்சது நீதான்டா. நீ செஞ்ச கீழ்த்தனமான வேலையால அமிர்தா மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும் நீ யோசனை பண்ணியாடா ராஸ்கல்? நான் மரியாதையா சொல்றேன், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இனிமே நீ என் மூஞ்சிலே முடிக்க கூடாது. அர்ஜுன், இப்ப எதுக்கு உணர்ச்சி வசப்படுற? பாட்டே ப்ளீஸ். என் விஷயத்துலயும் என் பொண்டாட்டி விஷயத்துலயும் யாரு மூக்க நுழைச்சாலும் அதை நான் சகிச்சுக்க மாட்டேன். இந்த வீட்டு மருமகளை போட்டோ எடுத்து அவங்கள பத்தி எவனை வந்து என்னமோ சொல்றான், அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ச்சே. டேய் என்ன இன்னும் வேடிக்கை பார்த்து நிக்கிற? முதல்ல வெளியில போடா. ஆமா பாட்டி, அர்ஜுன் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். நாம எதுக்காக 3வது மனுஷன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறோம்? எனக்கும் இது சரியா படல. ஆமா அத்தை, அர்ஜுன் சொல்றதும் ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. ஏன் அறிவு கூட ஏன் திடீர்னு மழுங்கி போச்சு? எவனோ ஒருத்தன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அர்ஜுன், முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளில போக சொல்ற. இல்ல அத்தை. மயூரி, இதுல தலையிடாதன்னு அர்ஜுன் உனக்கு சொன்னா காதுல விழல? அர்ஜுன், இன்னும் என்ன யோசிக்கிற? முதல்ல அவனை வெளியில அனுப்பு. டேய் போடா. போடா. பாவம் நம்ம அமிர்தா எவ்வளவு வருத்தப்படுறாளோ என்னமோ. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஆமா நில்லுங்க. ஏண்டா? அம்மா, அமிர்தா எனக்கு ஏதோ ஒரு விரதம் இருக்காங்க. அவங்க பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் அவங்க பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் அங்க போக வேண்டாம்.
பரமேஸ்வரா, எவ்வளவுதான் இருள் சூழ்ந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி வெளிச்சம் இருக்கும்னு மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கு கிளம்பி இருக்க. இந்த பூஜை ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜையை செய்யறதுனால நான் எழுந்துட்டேன்னு நினைச்ச சேஷா எனக்கு திரும்பி கிடைப்பான்னா, இதை விட விசேஷமான ஒரு செய்தி எனக்கு வேற என்ன இருக்க முடியும்? இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்னோட சேஷா மறுபடியும் எனக்கு கிடைச்சாகணும். அனுகிரகம் காட்டுப்பா, என்னை கைவிட்டுறாத. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல எனக்கு ஆதரவா இருந்த சேஷாவையும் குருவையும் இழந்து இந்த அமிர்தா தனி மரமா நிக்கிற. ஆனா இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா இனிமே அமிர்தா தனி மரம் இல்ல. ஒரு பக்கம் அர்ஜுனோட ஆதரவும் சேஷாவோட துணையும் என் கூட இருக்க போகுது. என்னோட சேஷா எனக்கு திரும்பவும் கிடைக்க போறா. அவ கூடிய சீக்கிரம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
என்ன சொல்லணும் அர்ஜுன்? அமிர்தா பூஜை பண்ணிட்டு இருக்காளா? இல்ல எந்த மனுஷங்க கண்ணிலையும் படாத அளவுக்கு அப்படி என்ன பூஜை பண்ணுவாவ? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இல்ல, இவளோட நடவடிக்கை எனக்கு விசித்திரமா தோணுது. எனக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வருது. இவ குடும்பத்துல இருக்கவங்க வேணா இவள நம்பலாம், ஆனா எனக்கு அவ மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இவ ரூம்ல என்ன பண்றான்னு பார்த்தே ஆகணும். அப்படி அவ என்ன பூஜை பண்றான்னு பார்த்தே தீர்வா, கண்டுபிடிச்சே தீர்வேன். என் மனசுல இருக்க எல்லா கேள்விக்கும் பதில கண்டுபிடிச்சே தீர்வேன். பரமேஸ்வரா, என்னுடைய ஆராதனைக்கு பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள்ல என்னுடைய சேஷா எனக்கு கிடைக்க போற பரமேஸ்வரா. வேணும்னா என்கிட்ட இருக்கிற சக்திகள்ல பாதி சக்தி எடுத்துக்கோ. ஆனா என்னுடைய சேஷா மட்டும் எனக்கு திரும்பவும் கிடைச்சே ஆகணும் பிரபு. கருணை காட்டு. எதிரிகளை எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சேஷாவுடைய உதவி நிச்சயமா தேவை. நாகமணி அடையிற என்னோட போராட்டத்துல எனக்கு துணையா சேஷா என் கூட நின்னே ஆகணும். அவளுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழிக்கு பழி வாங்கியே தீரணும். என்னுடைய சேஷாவை மறுபடியும் எனக்கு கொடுத்து கருணை காட்டு பரமேஸ்வரா, கருணை காட்டு. ஓம் நம சிவாய. நான் இங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் நிஜம்தானா?
காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க.